ரொம்ப பேர் இங்க விவசாயி செய்யறாங்க, அரசாங்கம் உதவி செய்யல. சரிங்களா? இந்த மாதிரி இடத்துல வந்து அரசாங்கம் பார்க்கணும். ரத்தோர் ரமணன் கண்டிப்பா பார்க்கணும். ஐயா ரமணன் ஐயா, எங்களுக்கு இந்த நோட்டீஸை கண்டிப்பா நிப்பாட்டி கொடுங்க. 10ஆம் தேதி 11ஆம் மாசம் 2025 தீபாவளி முடிஞ்சு உடைக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா எனக்கு எந்த இடமும் கொடுக்கல. சரிங்களா? இன்ன வரைக்கும் எந்த இடமும் எனக்கு கொடுக்கல. வணக்கம். ஓகே, என் பேர் வந்து ரகுபதி. ஃபுல் பேர் வந்து என்னோட ரகுபதி. எங்கள் அப்பா பேர் கணேசன். இந்த இடத்துல எங்கள் அம்மா அப்பா வரும்போது 1967 வந்தாங்க. நான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு 40 வருஷமாக இருக்கேன். இப்போ எங்கள் அம்மா அப்பாவோட தொழிலை எடுத்து நான் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? நான் இந்த வீடியோ செய்கிற காரணம் எதுக்குன்னா, இந்த 2020லேருந்து 2025 வரைக்கும் நோட்டீஸ் மேலே நோட்டீஸ் வந்துக்கிட்டு இருக்கு. நாங்களும் 2-3 இடம் போய் பார்த்தோம். இந்த இடத்தோட ஒய்பி யாருன்னு கேட்டுங்களா, டூன் இஸ்வானு. பார்லிமெண்ட் யாருன்னு கேட்டுக்கிட்டிங்களா, நம்ம டத்தோ ரமடானு. அவரை பார்க்க முடியல. சூறாவும் அடித்து கொடுத்துட்டோம். அதுவும் இன்ன வரைக்கும் அவங்க எந்த ரிப்ளை பண்ணலை. இப்போ கடைசியாக எங்களுக்கு வந்து இந்த நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. இந்த நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி 11ஆம் மாதம் 2025. இந்த நோட்டீஸ் அவங்க கொடுத்து என்ன சொன்னாங்கன்னா, தீபாவளி முடிஞ்சு கண்டிப்பாக நாங்கள் அந்த இடத்த வந்து எடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் அவங்ககிட்ட வந்து பிரச்சனையை பேசுகிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எங்கிட்ட சொல்லி ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்களோட டூன் யார், உங்களோட மந்திரி பிசார் யார், உங்களோட பார்லிமெண்ட் யார், அவங்ககிட்ட போய் சொல்லுங்கள். அவங்க வந்து இந்த நோட்டீஸை நிப்பாட்டுன்னு சொன்னாங்க, நாங்கள் கண்டிப்பாக நிப்பாட்டி கொடுப்போம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த வீடியோ மூலிமா ரத்தோ ரமணன், சரிங்களா, இந்த வீடியோ வந்து ரத்தோ ரமணன் கண்டிப்பாக பார்க்கணும். ஐயா ரமணன் ஐயா, எங்களுக்கு இந்த நோட்டீஸை கண்டிப்பாக நிப்பாட்டி கொடுங்க. சரிங்களா? ஏன்னா எங்களுக்கு இதுதான் பொழப்பு. சரிங்களா? இங்கே வந்து 57 குடும்பம் இருக்காங்க. 57 குடும்பம்ல ஒரு 20க்கு மேற்பட்ட இடம் பேர் வந்து இந்த இடத்துல வந்து தோட்டம் போட்டிருக்காங்க. மற்றவங்க சொந்த பிஸ்னஸ் செய்கிறாங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த நோட்டீஸை நிப்பாட்டி கொடுங்க எங்களுக்கு. இப்போ தீபாவளி வரை வந்துருச்சு. தீபாவளி செய்கிறது கூட எங்களுக்கு மனசு இல்லை. தீபாவளி முடிஞ்சு என்ன நடக்குமோ எது நடக்குமோன்னு இருக்குது. தயவு செஞ்சு உங்களால் மட்டும்தான் முடியும். நம்மளோட மந்திரி கிட்ட நீங்கள் இந்த பிரச்சனையை சொல்லி இது என்னன்னு கொஞ்சம் பாருங்கள். நன்றி. உங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் வரணும். கீழே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நம்ம கீழே பயிர் போட்டிருக்கோம். நம்மளோட செய்வதெல்லாம் எடுத்து நம்ம இந்த ஃப்ரோசனில் தான் நம்ம வைக்கிறோம், சில்லரில். சரிங்களா? இந்த சில்லர் நான் செஞ்சதே வந்து 68,000 வெள்ளி. சரிங்களா? இப்படி ஒரு சில்லர் இருந்தால் தான் நம்ம சைவரை ஸ்டாக் பண்ண முடியும். சரியா? மழை காலம் வந்துருச்சு. நம்ம அன்னன்னைக்கு போய் விற்க முடியாது. நம்ம ஸ்டாக் பண்ணுவோம். நம்ம வந்து பசாபுரம் அனுப்புகிறோம் அந்த சைவரை. சரிங்களா? இங்கே உள்ள சில பேர் கொள்ள வச்சிருங்க எல்லாமே என்கிட்ட சைவரை கொடுக்குறாங்க. என்கிட்ட தான் கொடுப்பாங்க. சரிங்களா? இன்னைக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. 10ஆம் தேதி 11ஆம் மாதம் 2025 தீபாவளி முடிஞ்சு உடைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு எந்த இடமும் கொடுக்கல. சரிங்களா? இன்ன வரைக்கும் எந்த இடமும் எனக்கு கொடுக்கல. இந்த இடம் வந்து ரிசர்வ் நிலம் தான். அவங்க மனசு வச்சா இங்கேயே கொடுக்கலாம். நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, நம்மளோட எம்பி கிட்ட இந்த பிரச்சனையா அவங்க எங்களுக்கு இந்த நோட்டீஸ் நிப்பாட்டி என்ன பிரச்சனையும் எங்களுக்கு அந்த உதவி செஞ்சு கொடுக்கணும். அதைத்தான் நான் கேட்டுக்கிறேன். எதுவும் நான் கேட்கல. சரிங்களா? கண்டிப்பா இந்த வீடியோ வந்து எம்பிக்கு சேரணும். அவங்க வந்து எங்க பிரச்சனையை பார்க்கணும். சரிங்களா? இப்போ இதை வந்து உடைச்சாங்களா, நான் ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் இதை கழட்டிட்டு கொண்டு வைக்கிறதுக்கும் எனக்கு இடம் இல்லை. திருப்பி மாடல் போட்டு செய்யறதுக்கு எனக்கு பணமும் இல்லை. சரிங்களா? நான் கிட்ட அந்த இடத்துல 40 வருஷமா இருக்கேன். எங்க அம்மா 1967 வந்தாங்க. 2வது அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, இந்த நாட்டுல விவசாயி குறைவா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா ரொம்ப பேர் இங்க விவசாயி செய்யறாங்க, அரசாங்கம் உதவி செய்யல. சரிங்களா? இந்த மாதிரி இடத்துல வந்து அரசாங்கம் பார்க்கணும். சரி, இந்த மாதிரி இடத்துல விவசாயி போட்டாதான் நம்ம விவசாயி செய்ய முடியும். சரிங்களா? விவசாயிக்கு கண்டிப்பா அரசாங்கம் சப்போர்ட் பண்ணணும். பண்ணுனாங்களா கண்டிப்பா விவசாயி பண்ணுவாங்க. சரிங்களா? நான் என்ன வேண்டிக்கிறேன்னா, இந்த பிரச்சனை நம்ம மந்திரிக்கு போகணும். நம்ம எம்பி வந்து மந்திரி வரைக்கும் அனுப்பி, தத்துவ அனுவாருக்கு அனுப்பி இந்த நோட்டீஸை கண்டிப்பா நிப்பாட்டி கொடுக்கணும். இதோ இன்னும் 2 நாள்ல தீபாவளி. இப்ப நாங்க தீபாவளி செய்யறதா இல்ல இதை ஓடிச்சிட்டு இருக்கிறதா சொல்லுங்க. இங்க ரொம்ப பேர் இந்த கம்பத்துல எல்லாமே தமிழ்நாடு. 5 பேர் முஸ்லீம்காரர் இருக்காங்க. சரிங்களா? ரொம்ப பேர் மன வருத்தத்துல இருக்காங்க. சரிங்களா? தயவு செஞ்சு இந்த வீடியோ நம்ம தமிழ் அமைச்சருங்க எல்லாமே பார்த்து ஒன்று சேர்ந்து
இந்த பிரச்சனையை செட்டில் பண்ணி கொடுங்க எங்களுக்கு. நன்றி, வணக்கம்.